ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். மோடி சிலிண்டர் ஆன்லைன் மூலமாக எப்படி மானியத்தோடு அந்த ஸ்கீமை எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். மோடி சிலிண்டர் 300 மானியத்தோட சிலிண்டரோட ரேட் 1000 ரூபா 300 மானியத்தோட 700 சிலிண்டரோட ப்ரைஸ் வரும். அந்த ஸ்கீமில் வாங்கினா மட்டும்தான் சிலிண்டரோட ப்ரைஸ் கம்மியாக வரும். அந்த சிலிண்டர் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் பிசி இல்லைன்ற மொபைல் ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. நான் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பிஎம்யூஐ இது சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டு கிளிக் பண்ணுங்கள். இதான் ப்ரீ சிலிண்டர் மானியத்துடன் கூடிய சிலிண்டர் உஜ்வாலா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான் இருக்கு. இதில் அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா 2.0 கனெக்ஷன் சொல்லியிருக்கான். இது 18 வயசுக்கு மேலே இருக்குன்னா இது அப்ளை பண்ணுறவங்க. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த சிலிண்டர் ஸ்கீம் இதில் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் ஆதார் பெனிஃபிஷரி டாக்குமெண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர்ஸு எல்லாமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா 2.0 கனெக்ஷன் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதில் 3 கம்பெனி வந்திருக்கும். இந்தானே, பாரத் கேஸு, கச்பி கேஸு. இதில் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிலிண்டர் கம்பெனி போட்டுங்க. இதில் 3லுமே நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணலாம். இதில் உங்களுக்கு அப்ளை பேஜுக்கு போயிடும். இதில் உஜ்வாலா பெனிஃபிஷரி கனெக்ஷன் சொல்லியிருக்கான். அதை ரெகுலர் உஜ்வாலா மாற்றிக்கங்க. இதில் கீழே அக்செப்ட் த டிக்ளரேஷன் சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. இதில் லொக்கேஷன் விஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் உங்கள் ஸ்டேட்டு, உங்கள் டிஸ்ட்ரிக், அடுத்து உங்கள் எந்த கேஸ் சிலிண்டர் கம்பெனி உங்கள் பக்கத்தில் இருக்கோ அதை ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த 2 டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கங்க. எடுத்துகிட்டு கேப்சா கீழே டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு கெட் டேட்டா ஃப்ரம் யுதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். இதில் உங்கள் கேஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரேஷன் இஷ்யூ டேட்னு சொல்லியிருக்கான். அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணிவிட்டு இதில் ரேஷன் கார்டு உங்களுக்கு எந்த வருஷம் இஷ்யூ பண்ணாங்கன்ற சொல்லி அந்த டேட்டை கொடுத்துங்க. உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் இதில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு செக் டூப்ளிகேட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு நம்பரில் வேறு எதுவும் நம்பர் இருந்தால் அது ஷோ ஆகிடும். இல்லைன்னா நோ டூப்ளிகேட்னு வந்துடும். இதில் திரும்பவும் உங்கள் டிஸ்ட்ரிக்கு மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் சப்டிவிஷன், உங்கள் வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி நம்பர் கொடுத்துங்க. சேம்
அந்த பக்கம் பேஜ்லேயும் வந்து அதே மாதிரியே கொடுத்துங்க. உங்கள் பிரான்ச் வந்து காட்டிடும். அடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து போட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் வந்து கொடுத்துங்க. ஆதாரில் இருக்கிற மாதிரியே வந்து கொடுத்துங்க. இதில் வந்துட்டு 16 கேஜி 5 கேஜி இந்த சிலிண்டர் சொல்லியிருக்கோம். 16 கேஜின்டா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர் மாதிரி. இதில் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஆதார் இதில் வந்து ரிஜிஸ்டரில் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ரேஷன் கார்டு மட்டும் நீங்கள் மேனுவலில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஷன் கார்டு வந்து 300 MBக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி வந்து போட்டுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனையோ அது க்ரீன் சிக்னல் வந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேரோ அவங்க ரிலேஷன்ஷிப் எல்லாமே போட்டு அவங்க நேம் கொடுத்துங்க, இனிஷியலோடு கொடுத்துங்க. அடுத்து அவங்களோட ஆதார் நம்பரு, ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. அடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார் போட்டுருங்க. அடுத்து அவங்களோட ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இதில் ஆட் மெம்பர்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து செலக்ட் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இதில் ஆட் மெம்பர்னு சொல்லியிருக்கோம். அது கீழே வந்துட்டு அவங்களோட சன்ஸ் டாக்டர்ஸ் யாராவது இருந்தால் அவங்க நேம் வந்து கொடுத்துக்கலாம். ரேஷன் கார்டில் வந்து எத்தனை பேர் நேம் இருக்கோ அந்த நேமை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கங்க. அவங்களோட ஆதார் நம்பருமே ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கங்க. கொடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வெளியே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆயிடும். அடுத்து அதே மாதிரியே ஆட் மெம்பர் வந்து கொடுத்துட்டு குடும்பத்தில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஃபேமிலி மெம்பர் ரிலேஷன்ஸ் நேம் சேம் அவங்களோட ஆதார் நம்பரு, கொடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட் பண்ணிவிட்டு கிளிக் வந்து வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஏஜ் வந்து வந்துடும். இது மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண பிறகு கீழே ஐ அக்செப்டட் டிக்ளரேஷன் சொல்லியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி